ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 5 தரமான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வர படத்தை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோம்கம் படமாக வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆண்கள் கூட எப்பவுமே ஒரு சில கச்சகஜா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லாத இவங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் கிட்ட வந்துட்டு வாய்ஸ் மெசேஜா ஷேர் பண்ணுவாங்க. பட் இவங்க அனுப்புற எல்லா வாய்ஸ் மெயிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு போகாத நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா போகுது. இவரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிசினஸ் மேனா இருக்காரு. இவருக்கு வரக்கூடிய அந்த வாய்ஸ் மேல இக்னோர்லாம் பண்ணாத கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துக்கு மேல அந்த வாய்ஸ் மேல கேட்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சு போயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா நேர்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப்ல நடக்கக்கூடிய ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன கடைசி என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா 2 விஷயம் தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வரக்கூடிய சம்பவங்கள், தென் அந்த ஆன்ஸ்டல் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஓவரால் மேக்கிங்குமே இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். பட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் டெம்ப்ளேட் தான். பட் இருந்தாலுமே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் ஃபார் இசபெல். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்த பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல ஒரு தரமான கிரைம் த்ரில்லர்ல கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை என்ன அப்படின்னா கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா தான் பையனை தானே கொன்ன அப்படின்ற ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இப்போ தண்டனை அப்படின்றது அனுபவிச்சுட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அந்த கொலையை இவர் பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் போகும்போது திடீர்னு இவங்களுடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டோவை காமிச்சு உங்களோட பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இவருடைய கேஸ் ஃபைல் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களுமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாத இவர் இருக்கிற அந்த பிரச்சனைலயே பாத்தீங்கன்னா இவரை போட்டு தவிர்த்துக்க பிளான் ஒன்று போடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இவருடைய பையனை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து குறைய சொல்ல முடியாது. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஜர்னலுக்கு அது மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா ஐ வில் ஃபைண்ட் யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரமான சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் ஜர்னலா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய சம்மர் வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அம்மா அதுக்கப்புறம் ஒரு 2 நபர்கள் இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு வந்து போறாங்க. என்னதான் அங்க இருக்கிற பணக்கார பெண்கள் பயங்கர அழகா இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வன்ட் கேர்ள் மேல ஒரு கிரஷ் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாத அந்த பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு இடத்துல அன்னைக்கு நைட் நடந்த சம்பவத்து மூலியமா அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது ஏற்படுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா சீரிஸ் உள்ளமே பாத்தீங்கன்னா தரமான சம்பவங்களோடு சேர்த்து ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் போகுது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான சீரிஸ் தான். சீரிஸோட பேர் வந்து ஓசிஸ். நம்ம அடுத்து பார்க்க போற வெப்சீரிஸ் வந்து சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு டிராமாவா கொண்டு வந்திருக்காங்க. இதுல கதையில வர நம்ம சீரிஸோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸா இருக்காங்க. அதனாலே இவங்களை சுத்தி இருக்கிற எல்லா பீப்புள்கிட்டுமே நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு எம்பையரே வந்து இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பல பெண்கள் கூட கச்சகச்சா பண்ணி சீட்டிங் பண்றான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன கடைசியானாச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. சீரிஸோட பேரை பாத்தீங்கன்னா தி போலிகேமிஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சர்வ த்ரில்லர் ஜர்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா $1 மில்லியன் பணத்துக்காக காட்டுல போயிட்டு சர்வை பண்ணக்கூடிய ஒரு கேம்ல கலந்துக்கிறாங்க. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 3 டீம் இருக்கு. இந்த 3 டீமுமே அங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. கடைசியா அந்த $1 மில்லியன் பணத்தை யார் வின் பண்ணாங்க அப்படின்றத சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாத அப்ப அந்த டைம் பீரியட்ல அங்க இருக்கிற பீப்புள் எந்த மாதிரி ஒரு எமோஷனலா இருக்காங்க அப்படின்றதையும் இப்படி எல்லாம் சீட்டிங் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டிவா அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா அவுட் லாஸ்ட் த ஜங்கல். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிஞ்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.